பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மிகவும் பரிசுத்தமுள்ள நாமம் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளையில் மகிமைப்படட்டும். பிரியமுள்ள தேவ பிள்ளைகளே, நாம் ஒரு மனதோடு 2020 டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில் நம்முடைய தேவனை துதிக்கவும், நம்முடைய தேவனுக்கு மகிமை செலுத்தவும் சர்வ வல்லமுள்ள நம்முடைய தகப்பன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த நல்ல நேரத்திற்காக நாம் நன்றியுள்ள இருதயத்தோடு தேவனை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாம் கைகளை உயர்த்தி கொஞ்ச நேரம் தேவனுக்கு நன்றிகளை செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கடந்த பகல் முழுவதும் தேவன் நம்மை பாதுகாத்து நடத்தினார். நன்றியுள்ள இருதயத்தோடு நம்ம அவரை துதிப்போம். அந்த ஒரு உணர்வு உள்ளவர்கள் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, கடந்த நாளெல்லாம் என்னை நடத்தின கிருபைக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். ஸ்தோத்திரம். கடந்த ராத்திரி நல்ல தூக்கத்தை கொடுத்தது நம்முடைய தேவன். அந்த உணர்வு உள்ளவர்கள் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, எஸ், நீர் எனக்கு நல்ல தூக்கத்தை கொடுத்தீரே, ஸ்தோத்திரம் அப்பா என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதுபோல் இந்த ஆமென் இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். ஹல்லேலூயா. இந்த பகலில் நம்மை அற்புதமாய் நடத்தி கொண்டு போகிற தேவன் அவருக்கு நன்றிகளை செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றைக்கும் உள்ளது. ஆமென். நம்முடைய தேவன் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. அந்த தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அதனால் தேவனுடைய பாதத்தில் நாம் அமர்ந்திருக்கும் போது சந்தோஷத்தோடும் ஆமென் எதிர்பார்ப்போடும் இருப்போம். சங்கீதம் 138 உம்மை 1வது வசனம் முதல், உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம். உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறீர். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். மேற்றின்மை உள்ளவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றென்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நிகழவிடாது இருப்பீராக. இந்த கேட்ட நல்ல சங்கீதத்துக்காய், அதன் மூலம் தேவன் நம்மோடு பேசினதுக்காக நாம் நன்றி உள்ள இதயத்தோடு துதிப்போம், சோத்திரிப்போம். நாம் ஜெபிப்போம். அமைதியாக இருக்காதீங்க. எல்லாரும் ஒரு மனதோடு நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமென். உங்களுடைய ஜெப குறிப்பை இன்றைக்கு ஜெபிக்கும் போது இதில் ஜெபிக்காவிட்டாலும் ஆமென், கர்த்தர் உங்கள் விஷயத்தை ஏற்கனவே அறிந்திருக்கிறார். அதனால் நாம் ஒரு மனதோடு நாம் துதிப்போம், ஜெபிப்போம். ஆமென். எங்கள் பரலோகத்தின் தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலையில் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. கடந்த பகல் முழுவதும் எங்களை பாதுகாத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ராத்திரியெல்லாம் எங்களோடு கூட இருந்த கிருபைக்காய் நன்றி. கர்த்தாவே, இந்த நாளிலே நாங்கள் எழுந்து உம்மை ஆராதிக்க நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே அப்பா, நீர் எங்களை வெற்றியுள்ள நடத்துகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் இந்த சத்தத்தை கேட்கிற உடைய ஜனங்களை, உடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இவர்கள் எங்க இருந்து கேட்டாலும், எந்த நேரத்தில் இதை கேட்டாலும் கர்த்தாவே, இந்த பகலில் இந்த செய்தியை இவர்கள் காதில் கேட்கும் போது பரிசுத்த ஆவியானவர்களோடு கூட கிரியை செய்யணுமே. தேங்க்யூ ஜீசஸ். இவருடைய தேவைகள், இவருடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவையில் உடைய கிருபை இறங்கி வரட்டும் அப்பா. ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. நெருப்புக்கு முன்பாய் மெழுகு உருகுவது போல, சூரியன் உதித்து வரும்போது பனி உருகி போவது போல, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இவருடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் உருகி மாறி போவதற்காக ஸ்தோத்திரம். ஆமென். தேவனுடைய அப்பா, இயேசுவின் நாமத்தில் இவருடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. உம்முடைய அற்புதங்களை பார்த்து இவள் சந்தோஷப்பட நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த பகலில் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் வேதனோடு இருக்கிற பிரச்சனைகளில் கர்த்தாவே, ஆமென், யார் இந்த கல்லை உருட்டி போடுவார்கள் என்று அந்த சகோதரிகள் இயேசுவின் கல்லறைக்கு ஓடி போன போது, அவள் போகும் போது அந்த கல்லறைக்கு முன்பாக இந்த கல் உருட்டப்பட்டதை பார்த்து அவருடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருந்தது போல, ஆமென், உம்முடைய அற்புதங்களை பார்த்து இவர்கள் ஆச்சரியப்படும்படியா அப்பா, இந்த ஊருடைய தேவைகளில் அப்பா கர்த்தாவே, நீர் ஒரு அற்புதம் செய்ததற்காக நன்றி. வியாதி இருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். பரிபூர்ண சுகத்தை இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் கடந்து வரட்டும். எப்படிப்பட்ட வியாதி இருந்தாலும் ஆமென், நீர் எல்லா வியாதிக்கும் நல்ல மருத்துவராக இருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். எல்லா வியாதியும் சுகமாக்க வல்லவராக இருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். ஆமென். வியாதியின் கட்டுகள் அறுபட்டு போகட்டும். வியாதியின் வல்லமைகள் விட்டு போகட்டும். ஹல்லேலூயா. பரிபூர்ண சுகத்தை இயேசுவின் நாமத்தில் உடைய பிள்ளைகள் மீது கடந்து வந்ததற்காக ஸ்தோத்திரம். பிரெயின் டியூமரால் கஷ்டப்படுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். பிரெயினால்
பிரச்சனை வந்து அதில் கஷ்டப்படுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரம் உள்ள இயேசுவின் நாமத்தில் சுகமாகட்டும், சுகமாகட்டும், சுகமாகட்டும். ஹல்லேலூயா. பரிபூர்ண விடுதலை நீர் கொடுத்ததற்காக நன்றி. ஆமென். தலைக்குள்ளா இருக்கிற எந்த பிரச்சனை இருந்தாலும் அப்பா இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த நாளில் ஆமென் அப்பா உம்முடைய கரத்தை நீட்டி தொட்டதற்காக ஸ்தோத்திரம். அற்புதம் செய்ததற்காக நன்றி கர்த்தாவே. வேலையின் நிமித்தம் கஷ்டப்படுகிறவர்கள், பணத்தின் கஷ்டத்தில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம், விடுதலை கொடுக்கணுமே. ஆமென். கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம், அவர்களுக்கு விடுதலை பெற்றுக்கொள்ளட்டும். ஆமென். அவர்களுக்கு சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். வாழ்க்கையில் எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த நாளில் கர்த்தாவே நீர் அற்புதம் செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். வீடு கட்ட தொடங்கி பாதியில் நிறுத்தப்பட்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம், அதற்கான தேவைகளை கர்த்தாவை சந்திப்பதற்காக ஸ்தோத்திரம். சரியான நேரத்தில் கர்த்தாவே அவருடைய வாழ்க்கையில் இறங்கி வந்து கர்த்தாவே அந்த வீடு கட்டி முடிக்க உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம். நீர் அற்புதம் செய்கிறவர். ஆமென். நீர் விடுதலை கொடுக்க வல்லமுள்ளவர். ஆமென். பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே உம்முடைய பிள்ளைகளை நீர் விடுதலை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்களுடைய வாழ்க்கையில பெருகி வரட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். விசேஷமா இன்றைக்கு நடக்கிற பைபிள் ஸ்டடிக்காய் இன்றைக்கு பகலிலே நீங்கள் அதை நினைத்து ஜெபிங்க. தேவன் அதில் கிரியை செய்யும்படியாய், தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கும்படியாய் ஆமென் கர்த்தர் உதவி செய்யும்படியாய் நீங்கள் ஜெபிங்க. நாம் இன்றைக்கு ஆமென் நாம் தியானிக்க போகிற சங்கீதம் 118வது சங்கீதம் 22 ஆமென் 22, 23 நாம் தியானிக்க போகிறோம். முழு விசுவாசத்தோடு இதை கேளுங்க. இது ஒரு தீர்க்க தரிசன வசனமாக நீங்கள் இது ஏற்றுக்கொண்டால் இதில் சொல்லப்பட்ட 2 காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். வீடு கட்டுகிறவள் ஆகாது என்று தள்ளின கல்லு மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. 23 அது கர்த்தரால் ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். 2 காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஒன்று, தள்ளப்பட்ட கல் தலைக்கு மூளைக்கல்லாய் மாறி இருக்கிறது. ஆமென். இன்றைக்கு நீங்கள் ஏதாவது சூழ்நிலையில் எங்கேயாவது தள்ளப்பட்டு இருக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளத்தில் இருக்கிறாரா? நீங்கள் மூளைக்கல்லாய் மாறப்போகிறீர்கள். விசுவாசம் கொண்டால் கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். அதுதான் நம்முடைய தேவனுடைய வல்லமை. ஆமென். அதாவது நம்மை யார் எங்கே தள்ளினாலும் ஆமென் நம்முடைய தேவன் நம்முடைய உள்ளத்தில் இருந்தால், பரிசுத்த ஆவினாலே நாம் நிரப்பப்பட்டு இருந்தால் நீங்கள் நினைத்து கொள்ளுங்க, அவர் நம்மை தள்ளிவிட மாட்டார். தள்ளப்பட்ட கல்லா இருந்த நம்மை அவர் மூலக்கல்லாய் மாற்றுவார். யோசேப்பை பாருங்க. யோசேப்பின் சகோதரர்கள் தள்ளிவிட்டார்கள். யோசேப்பின் சகோதரர்கள் அவனை விட்டு போட்டார்கள். யோசேப்பின் சகோதரர்கள் அவனை உதாசீனமாய் தள்ளிவிட்டார்கள். போத்திபார் வீட்டிலும் அவனை தள்ளப்பட்டு சிறைச்சாலையில் போடப்பட்டான். ஆமென். கர்த்தர் அவனோட கூட இருந்ததினாலே ஜோசப் என்ன ஆனான்? அந்த தேசத்திற்கு மூலக்கல்லாய் மாறினார். அவருடைய குடும்பத்திற்கு மட்டுமல்ல, அவன் தள்ளப்பட்ட போத்திபார் வீட்டிற்கு மட்டுமல்ல, அந்த தேசத்திற்கு அவன் மூலக்கல்லாய் மாறுவான். தேவன் அவனுக்கு உதவி செய்தார். இந்த பகலில் இதை கேட்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் தள்ளப்பட்டு இருக்கிற சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? யாருக்கும் தேவைப்படாத நிலைமையிலே ஆமென் தள்ளப்பட்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு கூட இருக்கிறார். ஆமென். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உள்ளத்தில் இருக்கிறார். மகிமை நம்பிக்கையாக கிறிஸ்து உங்கள் உள்ளத்தில் இருக்கிறார். நிச்சயமாய் ஆமென் தள்ளப்பட்ட இடத்தில் கர்த்தர் உங்களை மூலக்கல்லாய் மாற்றுவார். விசுவாசம் இருந்தால் கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் சொல்லுங்க. உங்க ஆபீஸ்ல தள்ளப்பட்டிருக்கீங்களா? உங்க குடும்பத்தில் தள்ளப்பட்டிருக்கீங்களா? உங்கள் நண்பர்கள் மத்தியில் தள்ளப்பட்டிருக்கீங்களா? உங்கள் தேசத்தில் தள்ளப்பட்டிருக்கீங்களா? நோ ப்ராப்ளம். கிறிஸ்து உங்கள் உள்ளத்தில் இருக்கிறார். நீங்கள் தள்ளப்பட்ட இடத்தில் அவர் உங்களை மூலக்கல்லாய் மாற்றுவார். ஆமென். அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். யோசேப்பின் வாழ்க்கையை பாருங்க. யோசேப்பு தள்ளப்பட்டவனா இருந்தான். ஆமென். யோசேப்பு அவனுடைய சகோதரர்கள் அவனை தள்ளினார்கள். ஆமென். எங்க போனான்? அந்த இடத்துல எல்லாம் தள்ளப்பட்டான். ஆனால் யோசேப்போடு கூட தேவன் இருந்ததினால, யோசேப்பை தேவன் நடத்தினார். யோசேப்புக்கு தேவன் மீது பயம் இருந்ததினால என்ன நடந்தது? இயேசு ஆமென் தேவன் யோசேப்பை ஆமென் மூலக்கல்லாய் மாற்றினார். இந்த செய்தியை கேட்கும் போது இந்த வசனத்தின் வல்லமையால் இந்த செய்தியை கேட்கிற சில மனுஷர் சிலர் ஆமென் தள்ளப்பட்ட இடத்துல உங்களை தேவன் மூலக்கல்லாய் மாற்றுகிறார் போகிறதுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இயேசு உங்களோட கூட இருக்கிறாரா? இயேசு உங்கள் உள்ளத்தில் இருக்கிறாரா? நீங்கள் தள்ளப்பட்ட இடத்துல கர்த்தர் உங்களை மூலக்கல்லாய் மாற்றுவார். 23வது வசனம், இது கர்த்தரால் ஆயிற்று. இது நம்முடைய கரத்தினால் ஆனதல்ல, இது தேவன் செய்தது. ஆமென். யோசேப்போட நாம் கேட்கலாம், இது எப்படி நடந்தது? யோசேப்போட கேட்டால் யோசேப்பு சொல்வான், எனக்கு ஒன்றும் சொல்வதற்கில்லை. இது என் கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. இதை பார்த்தவர்களுக்கு இது ஆச்சரியமா இருக்கிறது. இது என் தகப்பனுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. என் சகோதரர்களுக்கு இது ஆச்சரியமா இருக்கிறது. இது எப்படி நடந்தது? இது தேவனால் ஆயிற்று. இது தேவனால் ஆயிற்று. ஆமென். நாம் நினைக்கலாம் நம்முடைய திறமையினால் என்று நினைக்கலாம். நோ, நம்முடைய திறமையினால் அல்ல, நம்முடைய முயற்சினால் அல்ல. கிறிஸ்து நமக்குள்ளா இருப்பதினாலே நாம் எங்கே இருக்கிறோமோ, நாம் எங்கே தள்ளப்பட்டோமோ அந்த இடத்துல சரியான நேரத்தில் நம்மை மூலக்கல்லாய் மாற்றுவார். ஆமென். தோடர்களை காட்டிலும் நம்மை அபிஷேகம் செய்து
மற்றவர்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். இது எப்படி நடந்தது என்று நாம் கேட்கலாம். பிரியமானவர்கள், இது எப்படி நடந்தது என்று கேட்கலாம். நாம் சொல்லலாம், இது தேவனால் ஆயிற்று, கர்த்தரால் ஆயிற்று, இது கர்த்தரால் ஆயததினாலே இது மற்றவர்களுக்கு ஆச்சரியமாய் மாறும். உங்களுடைய வாழ்க்கையில ஆமென், நீங்கள் நினைக்கிறது சிறிய காரியமா இருக்கலாம். ஆமென், மற்றவர்களுக்கு ஆச்சரியம் வரும் விதத்தில் தேவன் உங்களுக்காய் செய்ய போகிறார். மற்றவர்கள் ஆச்சரியப்படத்தக்க விதமாய் தேவன் உங்கள் வாழ்க்கையில செய்ய போகிறார். யோசேப்பின் வாழ்க்கையில ஆமென், சகோதரர்கள், தகப்பனும், நண்பர்களும், சொந்தக்காரர்கள் எல்லாம் இது எப்படி நடந்தது, இது ஜோசப்புக்கு என்று கேட்கும்படியாய் இடை வந்தது. ஆமென். அப்போது இது தேவனால் ஆயிற்று என்று அவன் சொன்னான். நாம் எல்லாம் சொல்லுங்க, இது தேவனால் ஆயிற்று என்று சொல்லுவோம். உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில, உங்களுடைய விஷயத்தில் இன்றைக்கு சில அற்புதங்கள் இந்த பகலில் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். இன்றைக்கு நாம் ஜெபித்த போது கேட்டது போல, யார் எனக்காய் கல்லு உருட்டுவார், யார் எனக்காய் கல்லு உருட்டுவார் என்று பாரத்தோடு அந்த சகோதரிகள் வீட்டிலிருந்து புறப்பட்டு போன போது கல்லறைக்கு முன்பு அந்த கல் உருட்டப்பட்டிருந்ததை பார்த்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இதுதான் தேவனுடைய வல்லமை. இந்த நாளில் நமக்காய் தேவன் வெளிப்படுத்தும் போது நம்முடைய கண்ணுக்கு அது அற்புதமாய் மாறும், மற்றவர்களுக்கு அது ஆச்சரியமாய் மாறும். எக்ஸ்பெக்ட் சம்திங் லைக் தட். அதுபோல நாம் ஆமென் எதிர்பார்க்க வேண்டும். மற்றவர்களுக்கும் ஆச்சரியமா இருக்கும், நம்முடைய கண்களுக்கும் ஆச்சரியமா இருக்கும். அதுதான் தேவனுடைய வல்லமை. இயேசு நாமத்தில் அப்படிப்பட்ட சில அற்புதங்களோட வாழ்க்கையில் நடக்கட்டும். மற்றவர்களுக்கு ஆச்சரியமாய், உங்களுடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் ஆமென், தண்ணீர் திராட்சை ரசமாய் மாறினது போல அந்த வீட்டுக்காரருக்கு அது அற்புதமாய் மாறினது. நான் வாங்கின திராட்சை ரசம் எப்படி இருந்தது, இது எப்படி ஆனது. ஆமென். பரலோகத்தின் தேவன் தம்முடைய குமாரன் மூலமாய் ஆமென் ஒரு நிமிடத்தில் அற்புதம் செய்தது அவர்களுக்கு ஆச்சரியமாய் மாறினது. 5 அப்பத்தை 5000 பேருக்கு கொடுத்து மிச்சம் எடுத்தது. ஆமென். அவளுக்கு ஆச்சரியமாய் மாறினது. இயேசுவை விசுவாசி, உங்களுடைய வாழ்க்கையும் ஆச்சரியமாய் மாறும். உங்களுடைய கண்களுக்கு மட்டுமல்ல, உங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் சொல்லுவார்கள், ஐயோ என்ன ஒரு ஆச்சரியம், இவனுடைய ஒரு வாழ்க்கை எப்படியாய் மாறிவிட்டது. ஆமென். இவன் ஒன்றும் இல்லாத இருந்தானே, இவன் நசுக்கப்பட்டு இருந்தானே, இவன் குப்பையில் இருந்தானே, இவனுடைய வாழ்க்கை எப்படி மாறிவிட்டது என்று ஆமென் சொல்லும்படியாய் கர்த்தாவே பிரியமுள்ளவர்களே, தேவன் நமக்காக இந்த நாளிலே அற்புதத்தை செய்யும் போது மற்றவர்களுக்கும் நமக்கும் அது ஆச்சரியமாய் மாறும். அதனால் இந்த பகலில் அப்படிப்பட்ட சில அற்புதங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும். ஆமென். 2 காரியம். ஒன்று, தள்ளப்பட்ட கல் தலைக்கு மூலக்கல்லாய் மாறினது. 2வது, அது மற்றவர்களுக்கு இது ஆச்சரியமாய் மாறும். உங்களுக்கும் ஆச்சரியமாய் மாறும், மற்றவர்களுக்கும் ஆச்சரியமாய் மாறும். நான் ஜெபிக்க போகிறேன். பிதாவே, இந்த 2 வார்த்தைகளை சொல்லி நான் இந்த சத்தத்தை கேட்கிற ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகள் அவர்கள் தள்ளப்பட்டவர்களாக இருந்தால் இந்த நாளில் அவர்களை மூலக்கல்லாய் ஆக்கி மாற்றணுமே. ஆமென். இது அவர்களுடைய கண்களுக்கும், பார்த்து கொண்டிருக்கிறவர்களுடைய கண்களுக்கும் இது ஆச்சரியமாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். அதற்கான வழிகள் திறந்து வரட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தள்ளப்பட்ட கல் தலைக்கு மூலக்கல்லாய் மாறினது. மற்றவருடைய கண்களுக்கு, உங்களுடைய கண்களுக்கும் இது ஆச்சரியமாய் மாறும். God bless you. God bless you. God bless you. We are shining. We are shining. We are shining by the power of Holy Spirit. Amen.